இப்ப என்ன செய்யறது? எல்லாரும் கூடி இருந்து இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம வாயை மூட தான் இவ்ளோ வேலை பார்த்துருக்காங்க. இந்த சக்தி வேற எதை கேட்டுட்டு வந்து இப்படி பேசுறான்னே தெரியலையே. டீ கடைங்கிறான். அந்த புள்ளைக்கு வேற இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்கா. இதுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்க வேண்டாமா? நிச்சயமா கொடுக்கணும்க்கா. ஆனா தடாலடியா ரியாக்ட் பண்றதை விட யோசிச்சு ஸ்ட்ராங்கா ஒரு பதிலடி கொடுக்கணும். சக்தி இப்படி நடந்துக்கிட்டது அவங்க அண்ணனை போய் பார்த்துட்டு வந்ததால இல்ல. அவன் வேற ஏதோ யோசிச்சு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் பேசினான்றதுக்காக நம்ம யாரும் பதட்டப்பட வேண்டாம். நிச்சயம் தர்ஷன் கல்யாண விஷயத்துல அவன் அந்த பக்கம் நிக்க மாட்டான். இது 200% உறுதி. இப்போ அந்த பொண்ணு விஷயத்துல கூட அவளையும் அவங்க அப்பாவையும் ஒரு சேஃபான இடத்துக்கு மாத்தி அனுப்பி விட்டுட்டேன். சேஃபான இடம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? இவங்க தான் ஆளமிச்சு வேவு பார்த்துட்டே இருப்பாங்கல்ல. ஜெனி, அவங்கள ஜெயில போடணும்னு நினைச்சவங்க அடுத்து என்ன வேணா பண்ண துணிஞ்சிருவாங்கல்ல. இல்லக்கா, நிச்சயம் அவங்க அடுத்த அடி எடுத்து வைப்பாங்க. சரி, நம்ம எப்படி தடுப்போம்? அக்கா, எப்பவுமே நம்ம மேலோட்டமா நடக்கிற பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அடிப்படையை கிளியர் பண்ணிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் தானா சரியாயிடும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி அவங்க வீக்னஸ் எதுன்னு பார்த்து அடிக்கணும். நம்ம இங்க வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க என்னென்னமோ செய்யறாங்க. அதையெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்ன தெரியுமா? நம்ம பயம்தான். அவங்க என்ன செஞ்சிருவாங்களோன்ற பயம். அதுதான் நம்மள அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம தயக்கத்தை கொடுக்குது. அதை தூக்கி போடணும். எது வந்தாலும் நாம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அடுத்து நம்ம எடுக்க போற முடிவுகள் எல்லாம் பெருசா இருக்கணும். சக்தி, சொல்லு. கொஞ்சம் எழுந்துறியேன். என்னன்னு சொல்லு. ஒரு நிமிஷம் எழுந்துறியேன். என்ன பிரச்சனை? நீ பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கன்னு மட்டும் நல்லா புரியுது. என்ன ஆச்சுன்னு சொன்னா நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவல. இங்க பாரு ஜனனி, என் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. உன் மனசுக்கு சரின்னு படுற விஷயத்த நீ செய்யறல்ல, அதே மாதிரி எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யறேன். இதைத்தானே நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அதைத்தான் நான் இப்ப செய்யறேன். புது பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னியே, அது சம்பந்தமா ஏதாவது டென்ஷனா? இந்த பிசினஸ் வேலை இதெல்லாம் விட்டுறேன். ஒரு மனுஷனா எனக்குன்னு சில விஷயங்கள் தோணுது. அதைத்தான் நான் பேச போறேன், செய்ய போறேன்னு முடிவெடுத்திருக்கேன். யார் உன்னை தடுத்தது? நானே தான். நானே தான் இம்பிட்டு நாளா தடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல பேர் வாங்கணும், எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். இதையே நினைச்சு நினைச்சு என் வாழ்க்கையை நான் வாழாம விட்டுட்டோன்னு தோணுது. எல்லாரும் வெளியே என்ன எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுமா? பாக்குறத விடு, என் பேரே முதல்ல யாருக்கும் வெளியே தெரியல ஜனனி. வீட்டுல அம்மால ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? பொண்டாட்டி பெண்ணால பைய தூக்கிட்டே சுத்துறான் தானே. அவங்க அப்படி பேசினாலும் நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா சப்போர்ட் பண்றதுக்கும் அடிமையா வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீ ஒரு வார்த்தை சொல்லுவியே, சுயமா இருக்கணும், சுயமா சிந்திக்கணும். இனிமே நான் சுயமா வாழலாம்னு முடிவெடுத்திருக்கேன் ஜனனி. நீ யோசிக்கிறதுலாம் ரொம்ப சரி சக்தி. ஆனா உள்ளுக்குள்ள உனக்கு இருக்கிற வழிய வார்த்தையால இப்படி கொற்ற பாத்தியா? அது ரொம்ப ஹர்ட் பண்ணுது.
சக்தி இப்படி தான் பேசுவான், இப்படி தான் இருப்பான்னு நீங்களாம் ஒன்று யோசிச்சு வச்சுக்கிட்டு அதே மாதிரி நான் வாழ்ந்துட்டு போயிடணும்னு எதிர்பார்க்குறீங்கல்ல, இதுதான் பிரச்சனையே. ஆஹா. நான் எப்படி பேசணுங்கிறத கூட நீயே முடிவெடுப்பேனா? இதில் சுயம்னு ஒன்று எங்கே இருக்கு? நான் அப்படி சொல்லல. இங்கே பார், இனிமே நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை வேற ஜனனி. என்னோட முடிவு, என்னோட யோசனை, என்னோட செயல்பாடு, என்னோட பேச்சு, இது எல்லாமே என்னோட தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.